பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய வார்த்தை. இதை யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:19 நிரூபிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழைந்து 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாங்கள் ஏற்கனவே இலகுவாக நாங்கள் போகக்கூடியதாக இருந்தது. இதொரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் மிக முக்கியமான வேத வார்த்தைகளை கொண்ட ஒரு அதிகாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலேயும் அந்த தீர்வு அறிந்தால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிபூரணமான வாழ்க்கையை நாங்கள் பெறுகிறதற்கு இந்த 3 அதிகாரங்களையும் நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாக எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் அறியாமல் இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனும் நாங்கள் மேற்கொண்டு போக போக அதன் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ரோமர் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவோம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் ரோமர் 6:3, 6:4, ரோமர் 6:5 இந்த 3 வேத வாக்கியங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:6, ரோமர் 6:3, ரோமர் 6:4, ரோமர் 6:5 ஆகிய 3 வேத வாக்கியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நான் இந்த வேத வாக்கியம் ரோமர் 6:6க்கு நான் தெரிந்திருக்கிற தலையங்கம் பாவ சுபாவம் செயலிழந்தது. மனுஷனுக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. பாவ சுபாவம் செயலிழந்தது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக சோஸ்திரம். அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம்.
அந்த மாசற்ற இரத்தத்திற்காக நன்றைக்கும் சோஸ்திரம். நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக நன்றைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முற்றும் முழுதுமாக விலக்கி விட்டதற்காக உமக்கு நன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான எங்கள் பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியேனையும் அபிஷேகித்து வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அப்போ இந்த ரோமர் 6:6 அந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நாம் ரோமர் 6:3 அறிந்திருக்கிறோம், 6:4 அறிந்திருக்கிறோம், 6:5 அறிந்திருக்கிறோம். அதன் மூலம் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்? பாவ சுபாவம் செயலிழந்ததென்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ இந்த வேத வாக்கியம் சிலுவை சாதித்த மிகப்பெரிய வெற்றியை பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:6 சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை சாதித்த மிகப்பெரிய வெற்றியை இந்த வேத வாக்கியம் பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான். பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யார் இந்த பழைய மனுஷன்? யார் இந்த பழைய மனுஷன்? நாம் ரட்சிக்கப்பட முன்பு இருந்தவனே இந்த பழைய மனுஷன். நாம் ரட்சிக்கப்பட முன்பு இருந்த அந்த பழைய மனுஷன் ஆதாமுடைய சுபாவத்தை உடையவனாக இருந்தான். ஆதாம் மனித சுபாவத்தோடும் தேவ சுபாவத்தோடும் தேவனால் உருவாக்கப்பட்டான். ஆனால் அவன் சாத்தானுக்கு செவி கொடுத்து, அசுத்த ஆவிகளுக்கு செவி கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. அவன் பாவ சுபாவத்தை உடையவனானான். அவன் பாவ சுபாவத்தை உடையவனாக இருந்தபடினால் அவனில் இருந்து தோன்றின முழு மனுஷருக்கும் பாவ சுபாவம் கொள்ள நோய் போல் பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட முன்பு இருந்தவன் பாவத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு முன்பு இருந்த மனுஷன்தான் அந்த பழைய மனுஷன். அப்போ ஒவ்வொரு மனுஷர்களும் இந்த பூமியில் பழைய மனுஷனை உடையவர்களாகவே இந்த பூமியில் அவர்கள் பிறக்கிறார்கள். பூமியில் பிறந்து அந்த பழைய சுபாவத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் தனையும் பழைய சுபாவம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்ற உண்மையை அறியும் பொழுதுதான் செயல் இழந்து போயிருக்கும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மனுஷன், இந்த பழைய மனுஷன் ஆதாமினுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். இவன் சீரழிந்தவனாக இருக்கிறான். மறு ஜென்ம முழுக்கு அற்றவனாக இருக்கிறான். ஜீவன் அற்றவனாக இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசினுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் பிசாசினுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான்.
இது பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலியர்களை, மீட்கப்படாத ரட்சிக்கப்படாத இஸ்ரவேலியர்களை பார்த்து யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள், நேரடியாக அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று நேரடியாக இஸ்ரவேலியர்களை நோக்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய முகத்துக்கு நேர இந்த வார்த்தை சொன்னார். நீங்கள் பிசாசினுடைய சுபாவத்தை உடையவர்கள், உங்கள் பிதா பிசாசு என்று சொல்லி நேரடியாக அவர்களை நோக்கி சொன்னார். அப்போ என்ன சொன்னார் என்று சொல்லிக்க, பிசாசினுடைய சுபாவத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அதுதான் பழைய மனுஷன். பழைய மனுஷன் பிசாசினுடைய சுபாவத்தை கொண்டிருக்கிறான். அப்போ சகல மீட்கப்படாத மனுஷர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ரவேலியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றதல்ல, மீட்கப்படாத, பாவத்தில் இருந்து விடுதலை அடையாத சகல மனுஷர்களுக்கும் யோவான் 8:44 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பொருந்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவ சுபாவம் என்று, அப்போ ஆதாமனுடைய சுபாவத்தை தான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதாமனுடைய சுபாவத்தை தான் ஜென்ம சுபாவம் என்றும், ஆதாமனுடைய சுபாவத்தை தான் பாவ சுபாவம் என்றும் கூறுகிறோம், அப்படி அழைக்கிறோம். இதைத்தான் நாங்கள் அந்த ஆதாமனுடைய சுபாவத்தையே ஜென்ம சுபாவம் என்றும், ஆதாமனுடைய சுபாவத்தையே பாவ சுபாவம் என்றும் நாங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறோம். இப்படி இருக்க இந்த பழைய மனுஷன் ஜென்ம சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். ஆதாமிலிருந்து பாவ சுபாவம் முழு மனித குலத்துக்குள்ளும் உட்சென்றது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்குள் பாவம் உட்சென்றதன் நிமித்தம் அவன் பாவ சுபாவத்தை உடையவனாயிருந்தான். அவனிலிருந்து தோன்றின எல்லா மனுஷர்களிலும் அந்த பாவ சுபாவம் கொள்ள நோய் போல், தொற்று நோயின் போல் பரவி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் முழு மனித குலமும் ஆதாமினிடத்தில் இருந்தே தோன்றினபடியினால் ஆதாமுக்குள் உட்சென்ற பாவம் முழு மனுஷ குலத்துக்குள்ள உட்சென்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனே பவுல் அப்போஸ்தலர் பல்வேறு விதமாக சொல்லியிருக்கார். கவனமாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். அப்போ நான் அதை திருப்பி இருக்கா மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஆதாமிலிருந்தே பாவ சுபாவம் முழு மனித குலத்துக்குள்ளும் உட்சென்றது. ஏனென்றால் முழு மனித குலமும் ஆதாமிலிருந்தே தோன்றினபடியினால் ஆதாமுக்குள் உட்சென்ற பாவம் சகல மனிதர்களுக்குள்ளும் உட்சென்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக ரோமர் 5:17 சொல்லியிருக்கிறார். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்னென்று சொன்னார் என்று சொன்னால், ஒருவன் வந்து ஆதாமைத்தான் அந்த ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் மீறுதல், தேவனுடைய வார்த்தையை அவன் மீறினான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான். அப்போ அவன் மூலமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததற்கு வெகுமதி என்ன கொடுக்கப்படுகிறது?
சொல்லப்படுகிறது மரணம். மரணம் வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அப்போ ஒரு மனுஷன் மூலமாக ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால முழு மனுஷர் மேலும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது ரோமர் 5:18 ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியவில்லை. ஆதாமிலிருந்து தோன்றின முழு மனுஷர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அன்றே தேவன் பார்க்கிறார். அப்போ அவர்களுக்கு ஆதாமுக்கு ஏற்பட்ட ஆக்கின தீர்ப்பு அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதையே ரோமர் 5:18 ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்போ ஆதாம் என்ற ஒரே மனுஷனே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான். அவனிலிருந்து தோன்றின எல்லா மனுஷரிடத்திலும் அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவம் இருக்கிறது என்பதையும் அதன் நிமித்தம் ஆதாம் பாவியானது போல ஆதாமிலிருந்து தோன்றின முழு மனுஷர்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று தெளிவாக ரோமர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 5:21 பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. அப்போ மனுஷனுக்குள் உட்சென்ற பாவம் அவனை மரணம் தேவனை விட்டு பிரித்து இந்த பூமியில் சரீரத்தில் தேவனை விட்டு பிரிந்திருக்க பண்ணியது. அப்போ அந்த மனுஷன் இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் தேவனை அறிந்து கொள்ளாமல் விட்டால் அவன் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு மரணம் இன்னும் தொடர்கிறது. தேவனை விட்டு பிரிந்திருப்பது இன்னும் தொடர்கிறது. பிறகு அதற்கு பிறகு அக்கினி கடலுக்குள்ளே அவன் தூக்கி எறியப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேலும் நித்திய மரணம் அங்கே சாத்தியமாகிறது. அப்போ பாவம் மரணத்துக்கு முக்கியமான காரணம் என்பதை ரோமர் 5:21 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமனுடைய சுபாவத்தோடையே இருக்க வேணுமென்று மனுஷன் தீர்மானிப்பானா இருந்தால் ஆதாம் மரித்தது போல அவனும் மரித்து போவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமுக்குள் மரணம் உட்கொண்டது. ஆதாமுக்குள் பாவம் உட்சென்றது. பாவம் மரணத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆதாமிலிருந்து தோன்றின எல்லா மனுஷருக்கும் மரணம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 5:17 ரோமர் 5:18 ரோமர் 5:19 ரோமர் 5:21 1 கொரிந்தியர் 15:22 இந்த பழைய மனுஷன் எப்படியானவன் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் இவ்வளவுத்தையும் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டதன் நிமித்தம் அந்த பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். அப்போ பழைய மனுஷன் மரித்து போயிருக்கிறான். அப்போ புதிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டதன் நிமித்தம் அந்த பாவத்துக்கு அவன் மரித்திருக்கிறபடியினால் பாவ சுபாவம் இனிமேல் நம்மை ஆள முடியாது. அப்போ நாங்கள் அந்த முந்தின வேத வாக்கியங்களில் பார்த்தோம். பழைய மனுஷன் எல்லா விதமாகவும் ஆதாமினுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்தோம். அப்போ அந்த சுபாவத்தில் இருந்து நாங்கள்
நாங்கள் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும், அந்த பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும், பாவ சுபாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும், ஜென்ம சுபாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும். அப்படி அந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லோரும் அந்த பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். ஆனபடியினால் இனிமேல் அந்த பாவம் பழைய மனுஷனை ஆண்டு கொண்டது போல நம்மை ஆள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ரோமர் 6:2 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த கேள்வி கேட்கிறார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனதார மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருதனும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்த பொழுது அவனும் சிலுவையில் மரித்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்துக்கு நாம் மரித்து போய் இருக்கிறபடியினால் அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்தோடு என்ன தொடர்பு உங்களுக்கு? எப்படி நீங்கள் பாவச் செயல்களை செய்வீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கேட்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இன்னொரு வழியில் பார்த்தால் யார் இந்த பழைய மனுஷன் என்பதை நாம் பரிசீலனை செய்யும் பொழுது கிறிஸ்துவிடம் தன் இருதயத்தை கொடுப்பதற்கு முன்பு இருந்தவனே பழைய மனுஷன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னொரு வழியில் ஏற்கனவே நாங்கள் அதனை பற்றி விளக்கமாக பார்த்துருக்கிறோம். இன்னும் ஒரு முறை அதனை பரிசீலனை செய்வோம். ஆயின் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்துவிடம் தன்னுடைய இருதயத்தை கொடுப்பதற்கு முன்பு இருப்பவனே பழைய மனுஷன் என்பது தெளிவாகிறது. அப்போ இந்த பழைய மனுஷன் தேவனை அறியாதவனாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் ஏராளமான பழைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரிக்காத ஒவ்வொரு மனுஷர்களையும் பழைய மனுஷர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ முதலாவதாக நாம் இந்த பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பழைய மனுஷன் தேவனை அறியாதவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிற ஏராளமான பழைய மனுஷர்கள் அவர்கள் தேவனை அறியாதவர்களோ? நிச்சயமாக அவர்கள் தேவனை அறியவில்லை. அப்போ அவர்களும் ஏதோ ஒரு தேவனை சொல்கிறார்கள். அந்த தேவன் அல்ல நாங்கள் இங்கு வேதத்தில் சொல்லுகிற தேவன். அப்போ ஒரே ஒரு தேவன் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்கள் தேவனை பற்றி, பழைய மனுஷன் தேவனை பற்றி அறியாதவன் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பழைய மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படுகிற சுபாவம் பழைய மனுஷனுக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றது, எல்லா விதமான அக்கிரமங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். அப்போ தான் அக்கிரமம் செய்கிறானோ என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். அப்போ எல்லா விதமான அக்கிரமங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். யார்? பழைய மனுஷன். அடுத்ததாக, பாவ சுபாவத்தினால முற்று முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்தப்படுபவனாக இருக்கிறான்.
பழைய மனுஷன் முற்று முழுதுமாக பாவ சுபாவத்தினால ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். மற்றது இவன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி எபேசியர் 2:1 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை தெளிவாக கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, தேவனை விட்டு பிரிந்தவர்களாயிருந்த உங்களை என்று சொல்லி எபேசியர் 2:1 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ அந்த பழைய மனுஷன் தேவனை பற்றி எதுவுமே அறியாதவனாக இருக்கிறான் என்ற ஒரு உண்மை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்க போவதாக இருந்தால் ரோமர் 3:10 இருந்து 3:18 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் இந்த பழைய மனுஷனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுது. அந்த 3:10 3:18 3:10 இருந்து 18ஆம் வசனம் வரையும் இருக்கிற சகல வசனங்களும் பழைய மனுஷன் எப்படியான குணாதிசயங்களை உடையவனாக இருக்கிறான் என்பதை தெளிவாக அந்த வசனங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்போ மரித்தான் என்று சொல்லிக்க அதனுடைய அர்த்தம் மரித்ததே. மரித்தான் என்றால் பலர் நினைப்பது போல அது ஒரு மோசமான வருத்தம் என்று சொல்வதற்கு இல்லை. மரித்தான் என்றால் மரித்தது என்றே பொருள்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 2:1 தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ முதலாவது மரித்தவன் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளில் 24 மணித்தியாலமும் ஒரு கிழமையில் 7 நாட்களும் இந்த பழைய மனுஷன் பாவ சுபாவத்தினால் ஆளப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த பழைய மனுஷனை பற்றி அநேகமான பேருக்கு இந்த பழைய மனுஷன் யார் என்பது தெரியாமல் இருக்கிறது. பழைய மனுஷன் முற்று முழுதுமாக தேவனை விட்டு பிரிந்திருக்கிறான். அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவாறு இவனுடைய வாழ்க்கை அமையப்பட்டிருக்கு. ஒரு காலமும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். 3வது நாம் அறிய வேண்டிய விஷயம் 24 மணித்தியாலமும் ஒரு நாளில் 24 மணித்தியாலமும் பாவ சுபாவத்தினால இந்த பழைய மனுஷன் ஆளப்படுகிறான். ஒரு கிழமையில 7 நாட்களும் பாவ சுபாவத்தினாலே ஆளப்படுகிறான். அப்போ சில நேரத்தில் அல்ல, எல்லா நேரத்திலும் பாவ சுபாவத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக பழைய மனுஷன் என்றால், அப்போ சுருக்கமான யாரும் பழைய மனுஷன் யார் என்று கேட்டால் அப்போ நாங்கள் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், பழைய மனுஷன் பாவ சுபாவத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுபவன் என்பதை மட்டும் நாங்கள் இப்பொழுது தெளிவாக அறிந்திருந்தால் போதும். அப்போ பழைய மனுஷன் என்றால் யார் என்று கேட்டால் அதற்கு சுருக்கமான வியாக்கியானம், சுருக்கமான விளக்கம் என்ன? அவன் பாவ சுபாவத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவன். பழைய மனுஷன் பாவ சுபாவத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவன். அப்போ மரித்தவனை ஆண்டு கொண்டிருக்கிற பாவ சுபாவத்தை கிறிஸ்து அகற்றுந்தனையும் பாவம் அவனுடைய இருதயத்தை சிங்காசனமாக்கி அந்த சிங்காசனத்திலிருந்து அவனை ஆளுகிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.